வணக்கம். நம்மளுடைய தமிழ் வகுப்புல தவறின்றி எழுதுவது எப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். இதுல எந்த ல போடணும்? குண்டு லாவான்னு சொல்லுவாங்கல்ல, அது பேர் லகரம். பெரிய லன்னு சொல்றது பொது லகரம். சிறப்பு லகரம்ன்றது தமிழுக்கே வர உள்ளது. இந்த 3 லகரங்கள்ல எது போடணுன்றத எப்படி போடணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது சொல்லுக்கு முதலில் வருமா? வராதா? வந்தா அதற்குரிய சான்றுகள் என்ன? எப்படி வரும்? ஒரு லகரத்த மாற்றி எழுதினால் பொருள் மாறுமா? இதோடு சேர்த்து ரகரங்களுடைய வேறுபாடையும் பார்க்கலாம். எப்படி நினைவில் வைப்பது? இதற்கான பயிற்சி என்ன? சான்றுகள் என்ன? இப்போ மொழி முதலில் வராதுங்கிறதுல ராவும், லாவும் வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். 3 லகரங்களுமே வார்த்தையின் முதலில் வரும். மொழின்னா சொல்லுக்கு முதலில் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா இடையிலயும், இறுதியிலும் தான் வரும். இதுதான் 3 செய்தியும் சேர்த்தே குடுத்துருக்கேன். இதனோட சான்றுகளோட சேர்த்து நீங்க பார்த்துக்கணும். நினைவில் வைப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத, எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்பதற்கான விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மிக விரிவாக, விளக்கமாக அந்த யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இணைப்பும் குடுத்துர்றேன். ஒரு லாவ மாத்தி இன்னொரு லாவ போட்டீங்கன்னா, பொருள் எப்படி மாறும்? இப்போ அவல்ன்னு சொன்னா நெல்லுன்ற ஒரு பொருள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள். அவல்ன்னு போட்டு பொது லகரம் போட்டீங்கன்னா, பெண் என்பது பொருளாக மாறும். இதுதான் இதற்குடைய சான்றுகள முழுமையா பார்த்தீங்கன்னா, விளக்கம் தெளிவா புரியும். இதுக்கு அடுத்து அதோடு சேர்த்து ரகரங்கள் வேறுபாடும் சொல்லியிருக்கேன். வேறுபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பை முழுமையா பார்த்தீங்கன்னா, இதற்கான முழு விளக்கங்கள் கிடைக்கும்.